நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். தாலியை வாங்கி மாப்பிள்ளை கிட்ட கொடுங்க. முகூர்த்த நேரம் போயிட்டு இருக்கு. மாப்பிள்ளையை தாலி கட்ட சொல்லுங்க. தாலி கட்டுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியலையே. அத உங்க பொண்ணு காயத்ரி கிட்ட போய் கேளுங்க. எங்கங்க அவ? நீங்களே பாருங்க. அவ அக்காவுக்கு கல்யாணம் நடக்கிற நேரத்துல கூட அவ இல்ல. கொடுக்கணும்னு சொன்ன வரதட்சணைய கொடுக்கல. ஓடி போயிட்டா. எங்களுக்கு காசு தர முடியாததுனால அவ ஓடி போயிட்டா. காசா? ஆமா, 25 பவுன் நகையும் 10 லட்சம் ரூபாய் பணமும் நாங்க அவகிட்ட சீதனமா கேட்டோம். அதுல பாதி பணம் தான் கொடுத்தா. ஐயோ, நான் தரேன்னு அவ சொன்னா. ஆனா இப்போ பணத்தை கொடுக்காம ஓடிட்டா. அம்மா என்ன பேசுறீங்க? அப்பா நான் தான் வேண்டாம்னு நீ சொல்லிட்டேன். எதுவும் பேசாத. பேசாததுக்கு நாங்க இருக்கோம். 5 லட்சம் ரூபாய் பணம் வராம ஏன் புள்ள உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டான். அம்மா கௌரி, கௌரி நான் அம்மாடி. கௌரி, இந்தாங்க. காயத்ரி, நீ எங்க போயிருந்த? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். நீங்க முதல்ல வாங்க. நீங்க அங்க கல்யாண வேலையை பாப்பீங்கன்னு பார்த்தா இங்க வெளியில வந்து நின்னுக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல நடிக்கிறது நிறுத்து. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? மீதி வரதட்சணை கொடுக்காததால கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. மண்டபத்துல எல்லாரும் முன்னாடி வச்சு அவங்க வரதட்சணை கேட்ட விஷயத்த சொல்லிட்டாங்க. நீ ஓடி போயிட்டுன்னு அவங்க நினைச்சிட்டாங்க. மீதி வரதட்சணை கிடைக்காம கல்யாணம் நடக்காதுன்னு அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க கிளம்பி போயிட்டாங்களா? இல்ல. கடவுளே, இந்த கல்யாணம் நிக்க கூடாது. நீங்க முதல்ல வாங்க. அவங்களுக்கு கொடுக்கறேன்னு சொன்ன 5 லட்சம் ரூபாய் இப்ப என் கையில இருக்கு. இத மாப்பிளோட அப்பா அம்மா கிட்ட யாருக்கும் தெரியாம கொடுக்கணும். நீங்க அவங்க எப்படியாவது மண்டபத்துக்கு பின்னாடி கூட்டிட்டு வந்துருங்க. நான் அங்க வெயிட் பண்றேன். எல்லாரும் முன்னாடி இந்த பணத்தை கொடுக்க முடியாது. நீங்க போங்க, போய் கூட்டிட்டு வாங்க. வாமா காயத்ரி. காயத்ரி. ஆண்டி, இந்தாங்க. நீங்க கேட்ட 5 லட்சம் ரூபாய் இருக்கு. இந்த பணத்துக்காக என் அக்காவோட கல்யாணம் நிக்க கூடாது. நான் எங்கேயும் ஓடி போகலாம் ஆண்டி. பணம் தரேன்னு சொன்னவர் தரல. அத கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ எங்களை ஏமாத்திட்டியோன்னு நினைச்சுதான் நாங்க. சரி, பரவாயில்ல, விடுங்க. இப்ப அத பத்தி பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. முகூர்த்த நேரம் முடிய போகுது. சீக்கிரம் போய் தாலி கட்ட சொல்லுங்க. போங்க. சரி, சீக்கிரம் போங்க. வாப்பா. வா, நீ வரலையா? நான் வரேன். நீங்க போங்க. நீ அன்னைக்கு என்னையா சொன்ன? பிரார்த்தனை பண்ணும் போதுதான் பணம் கேட்பேன், கல்யாணம் பண்றது பணத்துக்காக இல்ல சந்தோஷத்துக்குன்னு சொன்னியே. இங்க பாருங்க ப்ளீஸ். என்ன ப்ளீஸ்? பொண்ணுங்க மட்டும் தான் இருக்காங்க, என்ன வேணாலும் பண்ணலாம் நினைச்சீங்களா? சார் முதல்ல நான் சொல்றத கேளுங்க. கௌரி என்ன தப்பா எடுத்துக்காத. சத்தியமா இத பத்தி எனக்கு தெரியாது. ஓ, வந்துட்டாரியா உத்தமரு. உனக்கு நல்லா வேணுக்கா. என்கிட்ட சொல்லாம இந்த சம்பந்தம் பேசுனீல. என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. சரியா விசாரிக்கல, அதனால வந்து பிரச்சனை இது. அது சரி, காயத்ரி என்ன சொல்றாலோ அதுதான் இவங்களுக்கு வேத வாக்கு. இங்க பாருங்க, இனி ஒரு பிரச்சனையும் இல்ல. யாரும் வருத்தப்பட வேண்டாம்.
எல்லாரும் மன்னிச்சிடுங்க. எல்லாம் சரியா போச்சு. ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. மனோ, நீ போய் அவ கழுத்துல தாலி கட்டுப்பா. முகூர்த்தம் தள்ளி போக கூடாது. போ போயேண்டா. அதோ காயத்ரி வந்துட்டாளே. என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நான் எங்கேயும் ஓடி போகல. போஸ்ட் ஆபீஸ் வரைக்கும் தான் போயிருந்தேன். லீவுக்கு சைன் போட மறந்துட்டேன். இன்னைக்கு ஹையர் ஆபீசர் வருவாரு, அதான் போயிருந்தேன். என்ன கௌரிக்கா, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? கண்ணத்தோட என்ன ஆச்சு? மாமா, சீக்கிரமா அக்கா கழுத்துல தாலியை கட்டுங்க. போய் கட்டுடா. வேண்டாம். இதுக்கப்புறமா உங்களுக்கு நான் கழுத்தை நீட்டினா அது நான் செத்ததுக்கு சமம். நான் இவரை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இல்ல. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். பாக்கி வரதட்சணை பணத்தையும் இவங்களுக்கு கொடுத்துட்டல்ல? யார்கிட்ட எல்லாம் போய் கையேந்தன? எங்கெல்லாம் போய் பிச்சை எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு கொடுத்த? அக்கா, என்ன உளறிக்கிட்டு இருக்க? இப்ப இத பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்ல. கல்யாணத்துக்கு நீ சம்மதம் சொல்லு. நான் சொல்றதை கேளுக்கா. நீ இல்ல, யார் என்ன கட்டாயப்படுத்தினாலும் இந்த ஆளுக்கு மட்டும் நான் கழுத்தை நீட்ட மாட்டேன். நீ தெரிஞ்சதா பேசிக்கிட்டு இருக்கியாக்கா? நீ அவர் மேல உயிரியே வச்சிருக்கியக்கா? ஆமா, உயிரியே வச்சிருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ இல்ல. பணம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு மிஸ்டர். அதுக்காக ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணுமா? நீங்க வரதட்சணை வாங்குறது எங்க ரத்தத்தை குடிக்கிறதுக்கு சமம். என் தங்கச்சி கடங்காரி ஆனாதான் எனக்கு ஒரு கல்யாணம்னா அந்த கல்யாணமே வேண்டாம். வரதட்சணை கேட்டு வரவங்களோட முகத்துல காரி துப்பணும்னு சொல்லிதான் எங்க அப்பா எங்களை வளர்த்திருக்காரு. வரதட்சணை கொடுத்து ஒரு வீட்டுக்கு வேலைக்காரியா வர எனக்கு விருப்பம் இல்ல. அம்மாடி, கௌரி, கௌரி, அக்கா, கௌரி, கௌரி, நெல்லுமா, நெல்லுக்கா, கௌரி, கௌரி. நீங்க என்னடா பண்றீங்க? பைத்தியம் பிடிச்சிருச்சா? உங்களை பார்க்க எனக்கு வெறுப்பா இருக்கு. போகிறது மனோ, அசிங்கப்படுத்திட்டீங்களா? அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டீங்க.
அவங்க மூஞ்சில என்னால எப்படி முடிக்க முடியும்? வரதட்சணை கேட்கறது அவ்வளவு பெரிய தப்பு இல்ல. இல்லையா? உங்களை மாதிரி அசிங்க பிடிச்சவங்களுக்கு அது அவமானமா இருக்காது. ஆனா அது எனக்கு பெரிய அவமானம். கல்யாண மண்டபத்துல கௌரி சொன்னது நீங்க கேட்டீங்கல்ல? ஆம்பளைய பிறந்த ஒருத்தனால அதை ஏத்துக்க முடியாது. டேய், அவன் ஒரு திமிரு பிடிச்சவடா. பாருங்க, அதுக்கு பேரு திமிரு இல்ல, சுய மரியாதைன்னு அர்த்தம். நானும் இந்த விஷயத்துல கூட்டு கலவாணி நினைச்சிட்டான். அதனாலதான் அவ என்கிட்ட பேசக்கூட இல்ல. மனுஷர அவ என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தா. அதுக்கு அடுத்தது நீங்க தான் பணத்துக்கும் நகைக்கும் ஆசைப்பட்டு என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்க. இதோ இவ கல்யாணத்துக்கு வரதட்சணை கொடுக்கதான் இதெல்லாம் பண்றதா நீங்க சொன்னீங்க. என் தங்கச்சியோட கல்யாணத்தை வரதட்சணை கொடுத்துதான் நடத்தணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அத நீயா தீர்மானிக்கணும்? ஆமா, அத நான் தான் முடிவு பண்ணுவேன். கௌரி இதை எப்படி தாங்கிப்பா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஊரு முழுக்க கஷ்டப்பட்டு கடன் வாங்கி இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு காயத்ரி ஆசைப்பட்டா. எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டீங்களா? ஓ, உனக்கு என்னடா அந்த பொண்ணு மேல இவ்வளவு கரிசனம்? நீ ஒண்ணு அவளை காதலிச்செல்லாம் ஏமாத்தல. உண்மையை சொன்னா நீ தப்பிச்சிட்டேன்னு நினைச்சுக்கோ. அந்த தரித்திர பிடிச்ச குடும்பத்துல நீ போய் சேரலையே. இங்க பாரு, நீ இந்த பிரச்சனை இதோட விடு. நான் உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உண்மையை சொன்னா உன் ஃப்ரெண்டு நந்து இப்படி ஒரு சம்பந்தத்தை கொண்டு வந்து உன்னை ஏமாத்திட்டான்டா. எனக்காக அவன் பார்த்த பொண்ணு ரொம்ப நல்லவன். இங்க பாருங்க, இனிமே நீங்க யாருமே எனக்கு பொண்ணு பார்க்க வேண்டாம். எனக்காக கிலோ கணக்குல தங்கமோ லட்சக்கணக்குல பணமோ வாங்கி தின்ன ஆசைப்படாதீங்க. தள்ளுங்க. உங்களுக்கு கவலையா இருக்காக்கா? இல்லடா, எனக்கு தெரியும் நீங்க சோகமா இருக்கீங்க. நீங்க கல்யாணம் வேண்டான்னு சொல்லாம இருந்திருக்கலாம். எல்லாரும் சேர்ந்து காயத்ரி அக்காவை குத்த சொல்றாங்க. இது இப்படியெல்லாம் ஆகிறதுக்கு காரணம் காயத்ரி அக்கான்னு எல்லாரும் சொல்றாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த பாவத்தை கஷ்டப்படுத்துறாங்க. நீங்க இது வரைக்கும் காயத்ரி அக்கா கிட்ட பேசக்கூட இல்லையே. உங்க கல்யாணம் நடக்கிறதுக்காக தானே அக்கா இதெல்லாம் பண்ணுனா. அப்புறம் இதுக்கு எல்லாரும் சேர்ந்து காயத்ரி அக்கா மேல பழி சுமத்துறீங்க. காவ்யா, ப்ளீஸ் எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடு. இத நீ முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது காயத்ரி. தேவையில்லாம அசிங்கப்பட வேண்டியதாயிடுச்சு. இவ பேச்ச கேட்டு நீ நடந்தனா தேவையில்லாம அசிங்கப்பட வேண்டியதா இருக்கும். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன்க்கா. அம்மானு ஒருத்தி நான் இருக்கேன். என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிருக்கலாம்ல. கௌரி மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். எல்லாம் ஒன்னாலதான். எனக்கு எந்த கவலையும் இல்லம்மா. நீங்களும் கவலைப்படாம இருந்தாலே போதும். மனோ என்ன பார்க்க வர்றதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் என்ன பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் பல காரணங்களால நடக்காம போயிருக்கு. அதே மாதிரி தானே நான் இதை நினைச்சுக்கிறேன். இது அது ஒண்ணா கல்யாணம் மேடை வரைக்கும் போயிருக்கு. ஊர்ல இருக்க சொந்தக்காரங்களை எல்லாரையும் வர வச்சிட்டோம். நம்ம எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டுட்டோம்ல. அதானே? அசிங்கப்பட்டது நாம இல்ல, அவங்கதான். உண்மையிலேயே நான் தப்பிச்சிட்டேன்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு வீட்டுக்கு நான் போகாம இருக்கிறதே நல்லது. நீங்க வேணா பாருங்க, அவரை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை எனக்கு கிடைப்பாரு. எனக்காக நல்ல ஒரு பையன் எங்கேயோ காத்துட்டு இருக்கான். இருந்தாலும் நீ என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கேன்னு நினைக்கல. நீ பெரிய ஆள் தான். எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுவேன். ஆனா இதை மட்டும் மறைச்சிட்டல.
இவ்ளோ பணத்துக்கு நீ என்னடி பண்ண? உன் அக்காவுக்காக நிறைய பேர்கிட்ட கையேந்திருப்பல்ல. சாரிக்கா. சாரியா? நீ ஏண்டி கேக்குற? என் கல்யாணத்துக்காக தானே நீ இதெல்லாம் பண்ண. என்ன கொஞ்சம் பணம் நஷ்டமாயிடுச்சு, அதை சரி பண்ணிக்கலாம். ஃபுட்டெல்லாம் கூட வேஸ்ட் ஆகல, ஆசிரமத்துக்கு கொண்டு போய் கொடுத்தாச்சு. அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் இல்லம்மா? இங்க பாருங்க, இனிமே இதை நினைச்சு யாரும் அழுதுட்டு இருக்க கூடாது. நானே எல்லாத்தையும் மறந்துட்டேன், ஹாப்பியா இருக்கேன். நீங்களும் அப்படிதான் இருக்கணும், ஓகே? அவர் மேல உயிரே வச்சிருக்கேக்கா. நீ தப்பா எடுத்துக்காத. சத்தியமா இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. சாரிடா மகனே, அப்பா இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டேன். சந்தோஷப்படணுமா இல்ல வருத்தப்படணுமான்னு தெரியாமே நிறைய குடிச்சிட்டேன். கௌரி அந்த பையனை வேண்டான்னு சொன்ன உடனே நீ கொஞ்சம் சந்தோஷப்பட்டல்ல? கல்யாணம் நின்னு போன அந்த நிமிஷமே உன் கையால கௌரி கழுத்துல தாலி கட்ட வைக்கணும்னு நான் நினைச்சேன். அப்புறம் அது வேண்டான்னு விட்டுட்டேன். ஏன்னா அவன் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டா அது எனக்கு கஷ்டமாயிடும்ல. இருந்தாலும் நாளைக்கு நம்ம சுகு வீட்டுக்கு போறோம், உனக்காக கௌரிய பொண்ணு கேட்க போறோம். அதெல்லாம் வேணாம்பா. டேய், உனக்கு வேண்டாம்னா நீ வர வேணாண்டா. நாளைக்கு காலையில நான் போவேன், பொண்ணும் கேட்பேன். அவங்கெல்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட சந்தோஷப்படுவாங்க. உனக்கு கண்டிப்பா கௌரி கிடைப்பா, நீ வேணா பாரு. தருவாங்கடா. அக்கா, மாமா ஃபோன் பண்ணாரா? எதுக்கு? அந்த ஆள் யார் எனக்கு? அக்கா, மாமா மேல என்ன தப்பும் இல்ல. அவரு எந்த வரதட்சணையும் கேட்கல. அவருக்கு தெரியாம அவருடைய அப்பா அம்மா தான் கேட்டாங்க. நீ இறங்கி போயிருந்தனா கண்டிப்பா அவர் உன் கழுத்துல தாலி கட்டியிருப்பாரு. வரதட்சணை வாங்குறதும் கொடுக்கறதும் தப்புன்னு நினைக்கிறவர் தான் மனோஜ் மாமா. அவரு நல்லவருக்கா. அவரு உன் மேல உயிரிய வச்சிருக்காரு. அவருக்கு இது எதுவுமே தெரியாதுக்கா. அவருக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நீ சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல காயத்ரி. நம்பிதாங்க ஆகணும். மனோஜ் மாமாவுடைய அப்பா அம்மா அப்புறம் எனக்கு மட்டும்தான் வரதட்சணையை பத்தி தெரியும். வேற ஒண்ணும் இல்லம்மா, இந்த கல்யாணம் நடக்கணும்னா ஒரு சின்ன அமௌண்ட்டை சீதனமா நீ எங்களுக்கு தரணும். இந்த விஷயம் நம்ம 3 பேருக்கு மட்டும்தான் தெரியணும். நாங்க இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் காத்திருப்போம். சீதனம் தர முடியுமா முடியாதான்னு இன்னைக்கு ராத்திரியே ஃபோன் பண்ணி சொல்லு.
நீ கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுவியோன்னு பயந்துதான் உன்கிட்ட இந்த விஷயத்தை நான் மறைச்சிட்டேன். அதுக்கு என்னுடைய தப்புதான்க்கா. கல்யாணம் நின்னு போச்சு. மத்தவங்க முன்னாடி மனோஜ் மாமா அசிங்கப்பட்டுட்டாரு. இந்த கல்யாணம் நடக்காமலேயும் போகலாம். ஒருவேளை மனோஜ் மாமா ஃபோன் பண்ணார்னா நீ எடுக்கணும். அவர் ஒரு தப்பான ஆளா நீ பார்க்காதக்கா. மாமா டீ. வெளியே போடா. எந்த தைரியத்துல நீ மறுபடியும் இங்க வந்த? மாமா என்ன பண்றீங்க? விடுறி. ஆம்பளை நான் இருக்கும்போது நீ பேசாம வாய முட்டுரு. நீ பண்ண காரியத்தால தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கு. எதுக்காகடா நீ மறுபடியும் இங்க வந்த? அது 10 லட்சம் ரூபாய் என் அப்பா அம்மா கிட்ட நீ கொடுத்த வரதட்சணை பணம் திருப்பி கொடுத்துட்டு போக வந்தேன். கொடுத்து அவங்களே திரும்ப வாங்கட்டும். பணத்தை மட்டும்தான் என்னால திரும்ப தர முடியும். ஆனா என் மனசுல இன்னும் இவதான் இருக்கா. எப்பவும் என் மனசுல மட்டும்தான். என்னால திருப்பி தர முடியாது. கௌரி, தயவு செஞ்சு என்ன நம்பு. இந்த விஷயம் எனக்கு சத்தியமா தெரியாது. ஆகா, மறுபடியும் டிராமா பண்றான். நீ பணம் கொடுக்க தானே வந்த. கொடுத்துறல, பேசாம வாய மூடிட்டு போடா. பணத்தை கொடுக்க மட்டும் நான் இங்க வரல. திரும்ப இவ்வளவு எனக்கு கொடுக்கறதா இருந்தா அதை ஏத்துக்கிற மனசு எனக்கு இருக்குன்னு சொல்லதான் இங்க வந்தேன். தேவையில்ல. உன்னை விட நல்ல மாப்பிளைய நான் இவளுக்கு தேடி கண்டுபிடிப்பேன். என்ன பேசுறீங்க? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது அம்மாவும் கௌரியும் தான். எனக்கு வரதட்சணை தேவையில்லை. கௌரி போதும். நான் வரதட்சணை வாங்காதவன் மட்டும் இல்ல, வரதட்சணை கேட்டு வரவனை கூட என் தங்கச்சிக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். நான் உங்களுடைய பதிலுக்காக காத்திருப்பேன். இடத்தை காலி பண்றா. அதான் எங்களோட பதில். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? கௌரிக்கு விருப்பம்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் கூட பண்ண நான் தயாரா இருக்கேன். வரதட்சணை கேட்ட என் அப்பா அம்மா கிட்ட கௌரி என்னை கூட்டிட்டு போக மாட்டேன். ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து நம்ம வாழ்க்கையை அங்கேயே வாழலாம். நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியே. உனக்கு என்ன பிடிக்கலையா? என் மேல நம்பிக்கை இல்லையா? எந்த மாற்றமும் இல்ல. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே இப்பவும் சொல்றேன். நீ என் கூட வந்தினா உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன். இப்பவே உங்க விருப்பத்தை சொல்லுங்கிற அவசியமும் இல்லை. எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க. நான் போயிட்டு வரேன். உன்னுடைய மனசுல இப்போ நான் இருக்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்காகவே கண்டிப்பா நான் காத்திருப்பேன். இவனுக்கு கண்டிப்பா ஏதோ மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. இல்லனா தேவையில்லாம இவ பின்னாடிலாம் சுத்துவானா? நீ அவனோட அட்ரஸை கொடு. நான் அவனை பத்தி நல்லா விசாரிச்சுட்டு வரேன். அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணலாம். பேசிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போற. இவன் ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு, அது கன்ஃபார்ம். இல்லனா இவன் எதுக்கு இவ பின்னாடி சுத்திட்டு இருக்க போறான்? மனோட அப்பா அம்மாவும் இப்படி ஒரு வேலை பார்ப்பாங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலடா. கடைசியில அசிங்கப்பட்டது என்னமோ நான் தான். கௌரி மனசு கஷ்டப்பட்டா காயத்ரியால தாங்கிக்க முடியாது.
அவ வெறுக்கிறது மனோவையும் அவன் குடும்பத்தையும் மட்டும் இல்ல, என்னையும் தான். நான் தானே இந்த சம்மந்தத்தை கொண்டு வந்தேன். டேய், நீ கவலைப்படாதடா. மனோக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரியும் போது அவங்க மனசு மாறும். அவன் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க தானே போயிருக்கான். நீ வேணா பாரு, வரும்போது குட் நியூஸோட தான் வருவான். அவங்க வரதட்சணை கேட்டது மனோவுக்கு தெரியாதுன்னு காயத்ரிக்கு தெரியும்ல. மனோ நல்லவன்னு காயத்ரிக்கு தெரியும். இதனால உங்க கல்யாணத்துக்கு பிரச்சனை வராது. காயத்ரி இந்த பிரச்சனையினால உன்னை வெறுக்க மாட்டா. எனக்கு ஒன்றும் அப்படி தோணல ராகுல். அந்த அளவுக்கு அவங்க மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கு. மனோ கௌரி கல்யாணம் மட்டும் இல்லை, நான் காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கிறது கூட கஷ்டம்தான். அதுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. இனிமே அவ என்ன பார்க்க கூட மாட்டான். டேய், மனோ வந்துட்டான். போன காரியம் என்னாச்சுரா? காயத்ரி அப்பா அம்மா கிட்ட கொடுத்த அந்த பணத்தை நான் திரும்ப கொடுத்துட்டேன். அப்போ நீ கல்யாணத்தை பத்தி பேசலையா? பேசினேன். சம்மதம்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க? எதுவும் சொல்லலை. சீக்கிரமாவே உங்க விருப்பத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். டேய், நீ கவலைப்படாம இருடா. கண்டிப்பா காயத்ரி ஃபோன் பண்ணுவா, கல்யாணத்துக்கும் சம்மதம் சொல்லுவா. அந்த அளவுக்கு கௌரிக்கு உன்னை பிடிக்கும். பார்க்கலாம். இவனை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ என் குடும்பத்தால இவனுக்கும் காயத்ரிக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு. டேய், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். முதல்ல உனக்கு, அதுக்கப்புறம் இவனுக்கு. டேய், ஏற்கனவே அவன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். நீ இன்னும் அதை அதிகப்படுத்த தேவையில்ல. நீ வா, வண்டி எடு. சரிடா, வரட்டுமா? வரண்டா. ஓகேடா. ஹலோ, நீங்க எங்க இருக்கீங்க? நான் உங்களை பார்க்கணும். காயத்ரி, மனோவுக்கு இந்த வரதட்சணையை பத்திலாம் தெரியாதுன்னு உனக்கு தெரியும்ல. எனக்கு அது தெரியாது. கல்யாணம் நின்னதுக்கு காரணம் அவன் இல்ல. இந்த சம்பந்தம் கொண்டு வந்ததால உனக்கு என் மேல கோவம் இல்லையே. அதை பத்திலாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களை நேர்ல பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நானே வரேன். இன்னொரு 1/2 an hourல நான் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிடுவேன். நானும் இந்த ஏரியால தான் இருக்கேன். நீ வரும்போது எனக்கு கால் பண்ணு. ஓகே. என்ன காயத்ரி, என்ன பார்க்கணும்னு சொன்ன? உனக்கு என் மேல கோவம்னு தெரியும். கௌரியோட கல்யாணம் நின்னதுல இருந்து நான் ரொம்ப டென்ஷனா தான் இருக்கேன். நான் உங்களை ஒண்ணு கேட்கவா? அவரு மறுபடியும் எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு நீங்க தானே காரணம்? அப்படி இல்லை, அவனாதான் உங்க வீட்டுக்கு வந்தான். வரதட்சணை திருப்பி கொடுக்கறதுக்காகவும் அவன் மேல தப்பு இல்லைன்னு சொல்றதுக்காகவும். அவன் என்னையும் ராகுலையும் பார்க்க வந்திருந்தான். கௌரி அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே. அவன் மேல அவன் உயிரே வச்சிருக்கான். கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைதான். இருந்தாலும் எனக்கு பயம். அவரை முழுசா என்னால் நம்ப முடியல. இருந்தாலும் நான் யாரை நம்புறேனோ இல்லையோ, உங்களை நான் முழுசா நம்புறேன். அதனாலதான் நான் திரும்ப கேக்குறேன், மனோஜ் எப்படிப்பட்டவரு? அவரு குடும்பத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா மனோஜை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல காயத்ரி, அதனாலதானே அவன் உங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்தான். அவன் கேரக்டருக்கு 100க்கு 100 மார்க் கொடுக்கலாம். நல்ல கேரக்டர், மரியாதை தெரிஞ்சவன், நல்லவன் சொல்லிக்க என்னென்ன குவாலிட்டி வேணுமோ எல்லாம் அவன்கிட்ட இருக்கு. வரதட்சணை வேணும்னு கேட்டது அவன் இல்ல, அவனோட அம்மாவும் அப்பாவும். அவனுக்கு வரதட்சணைனாலே பிடிக்காது. சின்ன வயசுல இருந்தே மனோ எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் சொல்றேன், கௌரிய தைரியமா அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். இப்பயாவது உனக்கு மனோ மேல நம்பிக்கை வந்துச்சா? அப்பனா நான் இப்பவே மனோ கால் பண்ணி சொல்லவா? வேண்டாம், நான் அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் பேசுறேன். கௌரி அக்கா இதுக்கு சம்மதிக்கணும்ல? கௌரி சம்மதிப்பா. பார்க்கலாம். இந்த கல்யாணம் நடக்கும். நான் இப்பவே அவனுக்கு கால் பண்ணி சொல்றேன். நாளைக்கு ஏதாவது முகூர்த்தம் இருக்கான்னு பார்க்க சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் போய் வீட்ல பேசிட்டு அவருக்கு ஃபோன் பண்றேன். நான் வரேன். மனோஜ் மாமா இப்போ உன்னை விரும்புறாரு. அவரு மனசாரதான் காலையில இங்க வந்து பேசிட்டு போயிருக்காரு.
அவரை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட நான் விசாரிச்சுட்டேன். அவருடைய குணத்துக்கு 100க்கு 100 மார்க்கு கொடுத்திருக்காங்க. நான் தான் சொன்னேன்லக்கா, மனோஜ் மாமாவுடைய அப்பாவும் அம்மாவும் என்கிட்ட தான் வரதட்சணை கேட்டாங்க. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அதை பத்தி மனோஜ் மாமாவுக்கு எதுவும் தெரியாது. உங்களை மனோஜ் மாமாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் அவங்க வீட்டை எதிர்த்து உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எனக்கும் அம்மாவுக்கும் சம்மதம். இனிமே நீ எடுக்க போற முடிவுல தான் எல்லாமே இருக்கு. எனக்கு மனோனா பிடிக்கும். மனோ மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ ஃபோன் பண்ணி சொல்லு எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்னு. அம்மா, நான் இப்பவே அவருக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். காயத்ரி, உன் மேல இருக்க நம்பிக்கையில தான் நான் மறுபடியும் இந்த விஷயத்துக்கு சம்மதிக்கிறேன். கிராண்டா கல்யாணத்தை நடத்தணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். மறுபடியும் ஏமா ஆரம்பிக்கிற? அக்கா ஓகே சொன்னதை நினைச்சு சந்தோஷப்படுமா? நம்ம நல்லா கிராண்டா பண்ணணும்னு தானே நினைச்சோம். அது நின்னது நம்மளுடைய தப்பா? கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க எங்க போறாங்கன்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் மனோஜ் மாமா பார்த்து பாருமா. முதல்ல நமக்கு சம்மதம்னு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். அதுக்கப்புறமா அவர்கிட்ட கேட்டுக்கலாம். அப்படின்னா அவங்க 2 பேரும் நம்ம வீட்டு மாடியிலே தங்கிக்கலாம்ல? அம்மா, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. என்ன பண்ணணும்னு அவருக்கே தெரியும். அவரே முடிவு பண்ணிக்கிட்டோம். இருந்தாலும் நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு தெரியும், கௌரி அக்கா போறதை நினைச்சு நீ ரொம்ப வருத்தப்படுற. அதான் நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு வருத்தம் இல்லையா? இல்லையே, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என் அக்காவுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. நான் மனோஜ் மாமாவுக்கு ஃபோன் பண்றேன். மத்த ஏற்பாடுலாம் பண்ணணும்ல. ஹலோ. ஹலோ, மனோஜ் மாமா, நான் காயத்ரி பேசுறேன். நாங்க முடிவு பண்ணிட்டோம். கௌரி அக்காவும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா. இதுக்கப்புறம் அவ கழுத்துல நீங்க எப்ப தாலி கட்ட போறீங்கன்னு சொன்னா போதும். எதுக்கு தள்ளி வச்சுக்கிட்டு? நாளைக்கு காலையில 10ல இருந்து 11 நல்ல நேரம் தான். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணத்தை வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சவங்க அங்க வேலை செய்யறாங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நிறைய பேரை கூப்பிட வேண்டாம். க்ளோஸ் ஆனவங்க இருந்தா போதும். எங்க வீட்டுல மட்டும் தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை வரும். அதனால தான் நான் அப்படி சொல்றேன். ஓகே மனோஜ் மாமா, வச்சிடுறேன். என்னம்மா, மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? நாளைக்கே ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு மாமா சொல்லிட்டாரு. நாளைக்கே வா. ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் கையோட அக்காவை கூட்டிட்டு போறதா மாமா சொல்லிருக்காரு. மத்ததெல்லாம் மாமா அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டாரு. நீ ஒரு வேலை பண்ண, பிரசன்னாக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லு. அது வேண்டாமா? நான் சொல்றத கேளுமா. நமக்கு வேற யாரு இருக்கா? கர்னல் கிட்டையும் சொல்லணும். நமக்கு சொந்த பந்தோன்னு வேற யாருமே இல்லைல்ல. நீ பிரசனுக்கு கால் பண்ணுமா. கால் பண்ணு, சீக்கிரமா கால் பண்ணு. அப்புறம் அவன் கிட்ட ரேகாவையும் கூட்டிட்டு சீக்கிரமா ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துட சொல்லு. பிரசன்ன மாமா. அம்மா, இந்த பொண்ணு எப்படி இருக்கா? MBA படிச்சிருக்கா. பாக்குறதுக்கு ரொம்ப மாடர்னா இருக்கால. இது வேண்டாமா, வேற பாரு. இந்த பொண்ணு எப்படி இருக்கா? ஒரே பொண்ணு, பார்க்க அழகாவும் இருக்கா, நல்லா படிச்சிருக்கா, ட்ரெடிஷ்னலாவும் இருக்கா. இது கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே, நம்ம மனுவுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஃபோன் நம்பர் இருக்கு, கால் பண்ணி பேசுறீங்களா? அவசரப்படாத, மனுவோட விருப்பத்தையும் கேட்டுருவோம். மனு அண்ணா சம்மதிப்பாங்களான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் சம்மதிக்க மாட்டான்? நான் சொன்னா என் புள்ள கேட்பான். கௌரி அண்ணி கூட கல்யாணம் நடக்கலன்ற கோவம் இன்னும் அண்ணன் மனசுல இருக்கு. அதை நடக்க விடாம பண்ணது நீங்க 2 பேரும் தான். அந்த கோவத்தை சரிப்படுத்த தானே இன்னொரு பொண்ணு அவனுக்கு பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டுட்டோமேங்கிற கோவம் அவனுக்கு என் மேல இருக்கு. கரெக்ட் தான், ஆனா எதிர்பாராத ஷாக்ல இருக்காரு அண்ணன்.
என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியல. இந்த பொண்ணு பிடிச்சிருக்கான்னு அண்ணா கிட்ட கேட்போம். பிடிச்சிருந்தா ஃபோன் பண்ணலாம், எல்லாத்தையும் பேசி முடிக்கலாம். மனோ கொஞ்சம் நில்லுப்பா. இங்க பாருப்பா, நீ அப்பாவையும் அம்மாவையும் மன்னிச்சிடு. நீ அவமானப்பட்டது என்னமோ உண்மைதான். ஆனா அது உன் அப்பா அம்மாவோட இயலாமையினால நடந்ததுதான். எப்படியாவது எங்க பொண்ணை கரையேற்றணுங்கிற ஆசையில தெரியாம நாங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டோம். நீங்க எதுவும் சொல்ல தேவையில்லை. நீங்க உங்க பொண்ணை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறீங்க. என்னை பத்தி நீங்க யோசிக்கவே இல்லை. அது சரி, நடந்தது நடந்து போச்சு. இனி அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. இங்க பாருப்பா, நாங்க உனக்காக ஒரு நல்ல பொண்ணை பார்த்துருக்கோம். உனக்கு விருப்பம்னா நம்ம மேல் கொண்டு பேசுவோம். மனோ அண்ணா, இந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. ஓ சூப்பர். நின்னு போன கல்யாணத்தோட ஹேங் ஓவர் என்ன விட்டு போகல. அதுக்குள்ள அடுத்த ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? நல்லா இருக்கு. என்னைக்கா இருந்தாலும் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். இப்ப இருக்கிற மன வருத்தம் மாறணும்னா அதான் வழி. இப்ப நீங்க பாத்துக்கிற இந்த பொண்ணுக்கு என்ன விலை பேசிருக்கீங்க? 50 லட்சம் 100 பவுன் ஒரு காருமா? காயத்ரி கிட்ட நீங்க வாங்கின படத்தை நான் திரும்ப கொடுத்துட்டேன். நீங்க மட்டும் அதை கொடுக்க போயிருந்தீங்கன்னா உங்க மூஞ்சிலேயே காரி துப்பி இருப்பாங்க. மறுபடியும் நான் அசிங்கப்பட தயாரா இல்லமா. இனி நீங்க யாருமே எனக்கு பொண்ணு பார்க்க தேவையில்லை. நீங்க இந்த மாதிரி அழுது நடிச்சா என் மனசு மாறும் மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் பண்ணிக்கிறேன். நீங்க உங்க பொண்ணுடைய வாழ்க்கையை மட்டும் பாருங்க. என் வாழ்க்கை பத்தின முடிவை நான் பாத்துக்கிறேன். டேய் மனோ, அனுபவிங்க. நீங்க தானே எல்லாம் பண்ணீங்க. அவன் என்ன முடிவு எடுத்திருப்பான்? அது சரி, என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? ஒரு நிமிஷம். மனோ, நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு இருந்தேன். ரவி, எனக்கு என் பணம் வேணும். எனக்கு வேற வழி இல்லடா. டேய், இன்னொரு 2 நாள் மட்டும் தான் நான் இங்க இருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நான் ஊர்ல இருக்க மாட்டேன். இன்னும் 2 நாள்ல நீ எனக்கு கண்டிப்பா பணத்தை கொடுத்தே ஆகணும். அர்ஜென்ட்டா எனக்கு பணம் தேவைப்படுது. நான் உன்னை கூப்பிடணும்னு நினைச்சேன்னு சொன்னேன்ல. எனக்கு வர வேண்டிய பணம் வந்துருச்சு மனோ. நான் உன் காசு கொடுத்துட்றேன். ரவி, மறுபடியும் நீ என்ன ஏமாத்தல? என்னால உனக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு. நீ எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்க. ஆனா உன்னை நான் ஏமாத்திட்டேன். என் நிலைமை அப்படி ஆயிடுச்சு மனோ. நீ ஒன்று பண்ணு, காலையில் இங்கே வந்துட. ஐயோ டேய், நாளைக்கு காலையில கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கு. வெறுனா நீ இப்போ எங்க இருக்குன்னு சொல்லி நான் வரேன். அப்படின்னா நான் உனக்கு ஒரு செக்கு தரேன். பட் உனக்கு அது நாளைக்கு தான் கிடைக்கும். உனக்கு ஓகேன்னா இப்பவே நீ கிளம்பி வா. அந்த ஆத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ரெசார்ட்ல தான் நான் இருக்கேன். உன்னோட ஃபுல் அமௌண்ட்டும் நான் செக்காவே கொடுத்துட்றேன். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரிடா, நான் இப்பவே அங்க வரேன். கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன் மனோ. இல்லைன்னா நான் உன் வீட்டுக்கே வந்திருப்பேன். டேய், அதெல்லாம் ஒன்றும் வேணாடா. நீ சொன்ன இடத்துக்கே நான் வந்துடுறேன். சரி, ஓகேடா. தேங்க்ஸ்டா. அவன் வாழ்க்கையில் ஒரு நாள் ஆயுசு அதிகமாக கொடுத்த. ஆனால் அவனே வேண்டான்னுட்டான். கர்னல், கர்னல்.
என்ன இந்த டைம்ல நீங்க 2 பேரும்? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கௌரி அக்காவோட கல்யாணத்துக்கு கூப்பிட வந்தோம். கல்யாணமா? இந்த ராத்திரி இல்லையா? இன்னைக்கு இல்ல, நாளை காலையில ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் வச்சிருக்கோம். இவ்வளோ சீக்கிரமா? யாரு பையன்? அதே மாப்பிள்ள தான், மனோஜ். வரதட்சணை அவங்க அப்பாவும் அம்மாவும் தான் கேட்டிருக்காங்க. அந்த விஷயம் இவனுக்கு தெரியாதான். கல்யாணம் நின்னு போச்சுன்னு அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். வரதட்சணை எதுவுமே இல்லாம அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். நானும் அவரை பத்தி விசாரிச்சுட்டேன். அவரு நல்லவர் தான். நாங்களே இதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் முடிவு பண்ணோம். மனோஜ் மாமா வீட்டுல இருக்கிற யாருக்கும் இந்த விஷயம் தெரியாதா. இப்போதைக்கு ரகசியமா தான் இந்த கல்யாணத்தை நடத்த போறோம். எங்களுக்கு சொந்த பந்தம்னா யாரும் சொல்லிக்கிறதுக்கு இல்ல. நீங்க தானே எங்க சொந்த பந்தம்லாம். கண்டிப்பா 2 பேரும் கல்யாணத்துக்கு வந்துடணும். ஐயோ, நாளைக்கு நாங்க இங்க இருக்க மாட்டோம். என் தங்கச்சி வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன். நாளைக்கு நாங்க அங்க போகணும். தவிர்க்க முடியாது. அதான். பரவாயில்ல, ப்ரே பண்ணிக்கோங்க. அது எப்பவுமே இருக்க. நாளைக்கு நீங்க எப்போ போறீங்க? எத்தனை மணிக்குமா? ஒரு 9 மணிக்கு மேல கிளம்ப சொல்லி மனோஜ் மாமா சொல்லிருக்காங்க. அப்போ காலையில நீங்க கிளம்புற நேரத்துக்கு தான் நாங்களும் கிளம்புவோம். கௌரியும் பார்த்துட்டு தான் போவோம். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.